இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் என்பவன் யாரு? என்னுடைய ஆவி. நான் தான் மெய்யான ரியல் மேன். ஆவி மனுஷன் தான் ரியல் மேன். சரீரம் அவன் வளர்ச்சிக்கிற கூடு. இந்த ஆவி மனுஷன் இந்த சரீரத்திலையும் இருக்கிறான். இந்த ஆவி மனுஷன் கிறிஸ்துவோடு கூடவும் அங்கேயே இருக்கிறான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அங்க என்ன பண்ணிருக்கிறான்? அவரோடு கூட அமர்ந்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஆவியின் பிரகாரமா மகிமைப்படுத்திருக்கிறேன், அதனால உன் ஜெபத்துக்கெல்லாம் பதில் தந்திருக்கிறேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. 26ஆம் அதிகாரம் 16 25 26 அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். 14 என் நாமத்தினாலே 14 20 16ஆம் அதிகாரம் தானே? 16 வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து 23 24 இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் 23மா 16 23 ஒரு கான்டெஸ்டா படிக்கிறோமே, அது என்ன வசனம் படிக்கிறோம், ஏது படிக்கிறோம்ல, ஏதோ ஒன்று எடுத்து ஏதோ ஒன்று படிக்க வேண்டியது. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் நாமத்தினால பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ சொல்றாரு இயேசு, என்ன சொல்றாரு? நான் உயிர்த்தெழுந்த பிறகு, நான் பிதாவின் வலப்பரிசத்தில் அமர்ந்த பிறகு, அந்த நாட்களுக்கு பிறகு சொல்லுங்க, அந்த நாட்களுக்கு பிறகு. அப்போ இயேசு அவர் மனுஷனா இருக்கிறார், மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலப்பரிசத்தில் அமர்ந்துட்ட பிறகு அந்த ஒரு நாளை குறிக்கிறார். சொல்லுங்க, அந்த ஒரு நாளை குறிக்கிறார். அந்த நாட்களுக்கு பிறகு ஏறெடுக்கிற ஜெபத்தை குறித்து சொல்லும்போது, அந்த நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டேன், நான் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினால பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? தந்தருவார். சில நேரத்தில் பாருங்க, அவர் இயேசு இப்போ என்ன, இயேசு இங்கே பக்கத்தில் நினைக்கிறோம். அந்த நாட்களுக்கு பிறகு நீங்கள் என்னோடு கூட என்ன பண்ணீங்க? பரதேசில இருப்பீங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்? நான் அதை உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணுவேன்? நான் உங்களுக்கு தருவேன். அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்துக்கொள்ளுங்க. இருபத்தி 24 25 வாசிங்க. அப்போஸ்தலர் 2 24 25. தேவன் அவருடைய மரண உபாதலின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. உயிர்த்தெழுதலை குறித்து பேசுறார். மரணத்தினாலே கட்டப்பட்டு இருக்க கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நிறுத்தி நோக்கி கொண்டு எல்லாம் சேர்ந்து படிமா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி
நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி, நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார். அவர் என் வலப்பரிசத்தில் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியே உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும் போது, அவர் பிதாவின் வலப்பரிசத்தில் அமர்ந்திருக்கிறதை குறித்து சொல்லும் போது, அவர் எப்படி பிதாவின் வலப்பரிசத்தில் அமர்ந்திருக்கிறது போல நானும் அசைக்கப்படாதபடி அவருடைய வலப்பரிசத்தில் என்ன பண்ற தாவீது இருக்கிறேன் என்று சொல்றான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுங்க, இயேசு இன்னும் மரிக்கல, ரத்தம் சிந்தல, உயிர்த்தெழுதல, இயேசு பிறக்கவே இல்லை. இயேசு பிறக்காதபடியே அவர் உயிர்த்தெழுதல பிதாவின் வலப்பரிசத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்துட்டு அவரோடு கூட நானும் அமர்ந்து இருக்கிறேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது இந்த வார்த்தை யூஸ் பண்றான், நான் அசைக்கப்படாதபடி. சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க, நான் அசைக்கப்படாதபடி என் வலப்பரிசத்திலே அவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். நான் சொல்றேங்க, இன்னைக்கு இயேசு வலப்பரிசத்தில் நீங்க அவரோடு கூட உட்கார்ந்துக்கிறீங்க, அவர் உங்களோடு கூட இருக்கிறபடினால எந்த விஷயத்துல நீங்க அசைக்கப்பட முடியவே முடியாது. எந்த பிரச்சனையும், எந்த போராட்டமும், எந்த புயலும், எந்த பொல்லாத சக்தியும், நீங்க அவரோடு கூட இருக்கிறீங்க, யாரும் உங்களை தொட முடியாது, அசைக்கப்பட முடியவே முடியாது. அது சொல்லுவான், பெரிய ஆள் என்கிட்ட இருக்கிறான், என்ன பண்ண முடியாது, இன்னும் பண்ண முடியாது. நான் சொல்றேன், அவரில் இருக்கிற நம்மில் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிற நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். நான் அசைக்கப்படாதபடி நான் என்ன பண்றேன்? அவருடைய பல பரிசத்தில் என்ன பண்றேன்? உட்கார்ந்து இருக்கிறேன். இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க. திருப்ப சொல்லப்ப, என் ஆத்துமாய் பாதாளத்தில் விடீர், உமது பரிசுத்த அறிவை காணும் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். உமது சன்னிதானத்திலே, சொல்லுங்க, உமது சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் என்ன பண்றீர்? நிரப்புகிறவராய் செய்கிறீர். ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்ற, உம்முடைய சன்னிதானம் இங்க எப்படி இருக்குது போல தேவனுடைய சன்னிதானம் இருக்குது போல, நான் சொல்றேன், தேவனுடைய ஸ்தலத்துல அவருடைய சன்னிதானத்துல நாம இருக்கிறோம். சொல்லுங்க, நாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, நம்ம ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்றாரு கவனிங்க, அவருக்கு சொந்தமானவர் சொல்லிட்டு முத்தரிக்கபடி அட்வான்ஸாக அச்சாரமான ஆவியை என்ன பண்ணிக்கிறார்? தந்திருக்கிறாரு. நாம் அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் என்பதற்காக நம்முடைய ஆவியையும் என்ன பண்ணுறாரு? அச்சாரமா தேவனிடத்தில் கிறிஸ்துவிடத்தில் என்ன பண்ணுறது இப்போது இருக்குது. இருந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு? அந்த ஆவியை நம்மளை என்ன பண்ணுறாரு? அவர்கிட்ட இருக்கிறபடினால பிசாசும் சாத்தானும் நம்ம ஆவியை என்ன பண்ண முடியாது? நரகத்துக்கு கொண்டு போகவே முடியாது. அதனால தான் நம்ம மரிச்சா கூட நம்ம ஏன் உயிர்த்ததுன்னா நம்முடைய ஆவி அவர் கையில் இருக்குது. அவர் என்ன பண்றாரு? இரண்டாம் வருகையில நம்மளை கொண்டு வருகிறவராய் இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய நிச்சயம் பாருங்க. அப்போ ஜெபத்துல நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய வலப்பரிசத்தில் உட்காரும்படி இருந்திருக்கிறோம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் அந்த இடம் மிகுந்த சந்தோஷம். அந்த இடம் என்னதுங்க? மிகுந்த சந்தோஷமா என்ன பண்ணுது? இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க 33 சொல்ற, அவர் தேவனுடைய வலப்பரிசத்திலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான அதை என்ன பண்றாரு? பொழிந்தருளினார். ஹல்லேலூயா. இங்க பாரு, நீர் என் வலப்பரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடன் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறபடியினாலே. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலப்பரிசத்தில் பாருங்க, ரைட் சைடில் உட்காரவங்களுக்கு தான் எல்லாம் அதிகாரம். வலப்பக்கம் இருக்கிறவர்களே பிதாவின் ராஜ்யத்தில் என்ன பண்ணுங்க? உங்களுக்காக ஆயத்தப்பட்டவைகளை என்ன பண்ணுங்க? அனுபவிக்கும்படி புசியுங்க அப்படின்னு சொல்லி பண்றாரு. இயேசு வலப்பரிசத்தில் இருக்கிறாரு. அதே வலப்பரிசத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இருந்தா சொல்லுங்க, நீங்களும் நானும் இருக்கிறோம். சொல்லுங்க, நீங்களும் நானும் இருக்கிறோம். நான் என்று சொல்லுகிறோம் யாருங்க? சொல்லுங்க, நான் என்று சொல்லுகிறோம் யாரு? ஆவி. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போதே நம்முடைய ஆவி யாருடைய கரத்தில் இருக்குது? தேவனுடைய கரத்தில் இருக்குது. நம்முடைய ஆவி எங்கே இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் பலபரிசத்தில் என்ன பண்ணுது? அவரோடு கூட அமர்ந்து இருக்கிறது. ஆகவே தான் நான் சொல்றேன், நம்ம ஜெபத்தை எல்லாம் அவர் கேட்டு நமக்கு எப்போதும் பதில் தரார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணும்போது ஒரு பெரிய உங்களுக்கு என்ன பண்ண நிச்சயம் இருக்கணும். ஐயோ, என்னை எங்க தரமா கொண்டு வச்சுக்கிற? தேவனுடைய வீட்டில் இருக்கிறேன், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட அமர்ந்து இருக்கிறேன்.
என்ன அவரை உட்காரும்படி மகிமை பண்ணிக்கிற போல என்னையும் என்ன பண்ணிக்கிறாரு, மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. என்னுடைய ஜெபத்துக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், பதில் தருவார். என் ஜெபத்துக்கு பதில் தராமல் இருக்கவே மாட்டார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போது நீங்கள் அந்த கான்செப்டில் நீங்கள் எப்போதும் ஜெபம் பண்ணணும். சொல்லுங்கள், எந்த கான்செப்டில் எப்போ ஜெபம் பண்ணோம், அந்த கான்செப்டில் ஜெபம் பண்ணணும். இன்னொரு வசனம், 8 வசனம் நீங்கள் எபிரேயர் அதிகாரத்தில் முழுக்க நீங்கள் படித்து பாருங்கள். அவர் உயிர்த்தெழுந்து வலப்பரிசுத்தில் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் சொல்லுங்க. எபிரேயர் அதிகாரம் முழுக்க படித்தாலும் உயிர்த்தெழுந்த பிறகு வலப்பரிசுத்தில் என்ன அவர் பிரதான ஆசாரியராக என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியராக இருக்கிறது அப்படின்னாலே அவருக்கு நமக்கு என்னெல்லாம் செய்கிறார் அதை தான் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த கிருபாசனத்துக்கு தைரியமாக என்ன பண்ணுங்க, வாருங்க. கிருபாசனத்துக்கு தைரியமாக என்ன பண்ணுங்க, வாங்க அப்படின்னு என்ன சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னால நீங்கள் தைரியமாக வாங்க. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். பழைய உடன்படிக்கையில் யாரும் தேவனுடைய என்ன பண்ண முடியாது, கிட்டேயே போகவே முடியாது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம், அவருடைய சமூகத்தில்குள்ளே இருக்கிறோம். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் எடுத்து படிச்சுடுவோம். எபிரேயர் ஆறாம் அதிகாரம் 6 முன்னாடி 12ஆம் அதிகாரம் 19 படிங்க. 12 19 படிங்க. எக்காலம் முழுக்கனிடத்துக்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்துக்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஒரு பெரிய சத்தம் வருது அந்த சீனாய் மலையில. அந்த சீனாய் மலையில வந்து சொல்லும் போது அந்த யாரும் என்ன பண்ண முடியல, கிட்ட என்ன பண்ண முடியல, வரவே முடியல. எல்லாம் என்ன பண்றாங்க, பயந்து இருக்கிறாங்க. ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எரியுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. சொல்றாரு என்ன ஒரு காரணம், பழைய சொல்றாரு. மோசே சீனாய் மலையில தேவன் வந்து அக்னி மழையா கொடிமுடியில வந்து இறங்குறார். ஒருவனும் மலையை தொடக்கூடாது, ஒரு அம்பும் ஏயக்கூடாது, ஒரு மிருகம் வைக்கக்கூடாது. எல்லாம் போனால் என்ன பண்ணுவாங்க, செத்துருவாங்க. மோசையை மட்டும்தான் அனுப்புகிறார். மோசே 40 நாள் இருந்துட்டு வரான். அவன் முகம் பிரகாசிக்குது. எப்பா அந்த முகம் பிரகாசிக்கனால என்ன பண்ண, துணியை போட்டுக்கோ, உன்னை பார்க்க முடியல, நீ மட்டும் தேவன்கிட்ட பேசு, நாங்கள் தூரமாக இருக்கிறோம், யாரும் கிட்ட வர முடியல. அந்த கொடு முடியல அவ்வளோ பெரிய சத்தம், அவ்வளோ மேக மூட்டம், அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அந்த காட்சியை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுது, அவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்றார். அதுக்கப்புறம்
நீங்களும் சீயோன் மலையிடத்திற்கும் மோசேவும் நான் மிகவும் பயந்து நடுகிறேன் என்று சொல்லத்தக்க அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. இப்போ சொல்ற, நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரத்துக்கும் பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரான சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான் ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்க நன்மையாய் பேசுகிற ரத்தம் தெளிக்கப்பட்ட இரத்தத்திடத்திற்கும்